வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்கு பாரி. நான் உங்கள் பாரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் சீரீஸ் எபிசோட் 6 தான் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் எப்படி ஐயன் ஃப்ராடுன்னு சொல்லி சொன்னாங்களோ அது என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃபைண்டிங் பண்ணுறது தான் இந்த சீரீஸே ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப சஸ்பென்ஸ் த்ரில்லர்ன்ற மாதிரி போகிற மாதிரி இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயனை படுக்க வச்சுட்டு ஃபன் போயிட்டு தாகூர் சொன்னாங்களா அசிஸ்டண்ட், அவங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு, ஏன் இவன் இவ்வளோ சேடாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேலையில் நாங்கள் ஃப்ராட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு பாஸ் எங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, ஸோ அதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க டீட்டெயில்ஸ்லாம் சொல்லவும் உடனே ஃபன் ஓ அப்படியா, சரி ஓகே, அப்போனா ஒன்று பண்ணுங்கள், நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வரீங்களா, நம்ம பேசலாம், நாளைக்கு நீங்கள் எப்போ வரீங்க அப்படின்ற மாதிரி ஃபன் கேட்குறாங்க. அதுக்கு தாகூர் ஓகே அப்போனா நான் மார்னிங் 9 o'clock போல் வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படி ஃபன் பேசிகிட்ருக்க பக்கத்தில் தான் அவங்களோட கசின் நிங்னம் இருக்காங்க. அப்படி அவங்களாம் கேட்டுட்ருக்காங்க. கேட்டுட்டு ஃபன் சொல்கிறாங்க, சரி நாளைக்கு வருவாங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிங்னாம்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. நிங்னம் பார்த்திங்கன்னா அதை கேட்டுட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பிகாஸ் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்களா. ஸோ அதை பார்த்துட்டு ஃபன்னுக்கு கொஞ்சம் பயமாக வருது, என்னடா இவ்வளோ நர்வஸ் ஆகுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நீ பதட்டப்படாத, நீ போய் படு, நாளைக்கு என்னன்றதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க போய் படுக்க வைக்கிறாங்க. அப்போ அடுத்த நாள் ஆகுது, எல்லாருமே வந்திருக்காங்க, தாகூர் எல்லாமே இருக்காங்க. அப்போ ஃபன் இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன எப்படி நடந்துச்சு ஐயன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயன் சொல்கிறாங்க, எனக்கு சத்தியமாக தெரியலடி எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டே ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக இருக்குது. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் எப்பொழுதுமே கிடச்ச உடனே ப்ராசஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். பட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா உடனே ப்ராசஸ் ஆகிடுச்சி, ஓகே சொல்லிட்டாங்க ப்ராஜெக்ட் டிசைனுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் யார் கொடுத்தாங்களோ அவங்கள நான் மீட் பண்ணது கூட கிடையாது. பட் அவங்க என்ன தான் வேணும்னு சொல்லி என்னை கேட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு போட்டிருக்காங்க. இதை பார்த்தா உனக்கு ஸ்டேஞ்சாக தெரில, நான் அவ்வளோ ஃபேமஸும் கிடையாது இந்த இண்டஸ்ட்ரியில், அப்படி இருக்கிறப்போ எப்படி நீனே சொல்லு அப்படின்ற மாதிரி ஐயன் சொல்ல, அதுக்கு தாகூரும் சொல்கிறாங்க, ஆமாம் கரெக்டு தான் ஐயன் சொல்கிறது. சப்போஸ் அவங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரொஃபஷன்ஸில் ஏதாவது யாராவது வேணும்னா அவங்க இங்கே வந்திருக்க மாட்டாங்க, இது இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரிட்டு தான் எனக்கு இந்த பெயிண்டோட கம்பெனியை வெண்டார் லிஸ்ட்டில் ஆட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க, கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அப்போ தான் ஃபன் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஃபன் கேட்குறாங்க, இது கிரிட்டா அப்படின்ற மாதிரி. அதுக்கு நிங்னம் அந்த பையன் பண்ணாலும் பண்ணியிருக்கான், பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஐயன் சொல்கிறாங்க, சரி அவனுக்கு நீ கால் பண்ணி பாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு தாகூர்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி கிரிட், நான் தாகூர் பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட் சொல்ல, இல்லை இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் கம்பெனி ஆட் பண்ண சொன்னீங்கள்ல வெண்டார் லிஸ்ட்டில், நீங்கள் கூட மெமோ லேட்டாக தரேன்னு சொன்னீங்களே, ஸோ அதை பற்றி தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே கிரிட்டு அப்படியே பேச்சை மாற்றுறாங்க. இல்லை நான் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லை, என்ன கம்பெனி, பெயிண்ட் கம்பெனியா, அந்த மாதிரிலாம் நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்ற மாதிரி கிரிட் சொல்ல, இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க அன்னைக்கு அப்படின்ற மாதிரி தாகூர் சொல்ல, இல்லை இந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் என்னை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ப்ளீஸ் ஃபோனை வைங்க அப்படின்ற மாதிரி கிரிட்டு வச்சிட்றான். இதை பார்த்துட்டு ஐயனுக்கு ஷாக் ஆகுது. அப்போ தாகூர் கேட்குறாங்க, ஐயன் பாத்தியா, நீ கூட அன்னைக்கு இருந்து இல்லடி, பாரு எப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி தாகூர் சொல்ல, ஆமாம் எனக்கு புரியுது, ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறான்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி ஐயன் குழம்ப. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு நாள் சைட் விசிட் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க, கான்ட்ராக்ட் ஃபோட்டோ மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா நார்மலான மிஷின் ப்ரைஸை டபுளாக ரேட்டை மாற்றி அதை ஃப்ராட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க. அதை இப்போ ஃபன் கிட்ட காட்டுறாங்க, இங்கே பாரு நான் அன்றைக்கி போகிறப்ப பார்த்தேன், இது ரொம்ப மிஸ்டீரியஸாக இருந்துச்சு, இது ரொம்ப தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோ எடுத்தேன், ஸோ அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டுறாங்க. இது என்ன, இது மிஷினோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, தேவையில்லாத கம்பெனி இருக்குது உள்ளார, இது ஏன் இப்படி உங்களுக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி ஃபன்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு ஃபன் சொல்கிறாங்க, சரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், எவிடன்ஸ் கிடைக்கணும்னா அப்போ நம்ம இந்த பெயிண்ட் கம்பெனி இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு நம்ம கால் பண்ணி ஏதாவது பேச முடியுமான்ற மாதிரி பார்ப்போம்
அப்படின்ற மாதிரி ஃபன் சொல்லி ஐயூன் கால் பண்ணுறாங்க. அப்படி அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஐயூன் பேசுகிறேன், இந்த மாதிரி பெயிண்ட் கம்பெனி தானே இது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டீட்டெயில்ஸ் தெரியணும், எனக்கு வந்து நீங்கள் காசு அமைச்சிருக்கீங்களா அந்த டிரான்சாக்ஷனை பற்றி நான் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து ஐயூன் வந்து பேச உடனே அங்கே இருக்கிறவங்க வந்து காலை கட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷாக்கு, யாரா இவன் காலை கட் பண்ணுறானுங்க, எட்ரா வண்டியை டேரெக்டாக போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது வந்துட்டு நிங்னாமுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேனிக் ஆகுற, அவங்க வந்து ரொம்ப நர்வஸ் ஆகுறாங்களா. அதை பார்த்துட்டு ஃபன் வந்துட்டு ஹே நீ ஓகே தானே, நீ எங்கே வர, நீ இங்கே இரு, நீ வர வேணாம், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கில்ல, ஸோ நீ எங்கே இரு, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி வந்து ஃபன் சொல்கிறாங்க. அப்படி சொல்ல வந்து நிங்னம் ரொம்ப நர்வஸாக இருக்கிறத பார்த்துட்டு நீ ஓகே தானே, நீ மேனேஜ் பண்ணிக்குவீல அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் கேட்க உடனே நிங்னம் வந்துட்டு ஓகே தான், நான் வந்து மேனேஜ் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பேசி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்படி இவங்க டேரெக்டாக வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்படி போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் வந்து உங்கள் ஹெட் ஆஃப் அக்கௌண்டிங்கை பார்க்கணும், பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க உங்கள் நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து என் பேர் ஐயூன் அப்படின்னு சொல்ல உடனே அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி உங்களை ஐயூன் வந்து பார்க்க வந்திருக்காங்க, மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு அவங்க வெயிட் பண்ண வைக்க சொல்கிறாங்க போல். இவங்க வந்து வெயிட் பண்ணுங்கள் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. ரொம்ப நேரமாக இவங்க உட்காந்துருக்குறாங்களா, அதை பார்த்துட்டு ஃபன்னுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்னடா இவங்க இப்படி பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஏஞ்சி போயிட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு 5 நிமிஷம் தரேன், இப்போ அவங்க மட்டும் வரலன்னு வைங்களேன், நான் வந்து லீகலாக இந்த வந்து கேஸை வந்து கொண்டு போவேன், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போய் உட்காந்துடுறாங்க. வந்துட்டு ஐயூன் பார்க்குறாங்க, ஏப்பா செம்மப்போ அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது வந்துட்டு உடனே அவங்களும் வந்துட்டாங்க, ஹெட்டு வந்துட்டாங்க. அப்படி அவங்க ஹெட்டு வந்துட்டு வாங்க, என்னோட வந்து ஸ்பெசிஃபிகேஷன் டீம் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. உட்காந்தா இவங்களும் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு என் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பிச்சிங்க அப்படின்ற மாதிரி ஐயூன் கேட்குறாங்க. கேட்டு வந்து அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கிரிட் டீமில் தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, இது கிரிட் டீமா, கிரிட் டீம்னா என்ன முதல்ல சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தாகூர் கேட்குறாங்க. அப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க, என்னென்னா இப்போ இவங்க 2 பேரும் போய் வந்து கிரிட்டை மீட் பண்ணாங்க போல். அப்போ வந்து கிரிட் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி உங்களோட பேரை வந்து நான் வெண்டார் லிஸ்ட்டில் சேர்க்கணுன்னா எனக்கு வந்து நீங்கள் காசு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி, அதுவும் 30,000 நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அவங்க வந்து இவங்களும் யோசிக்கிறாங்க, சரி பெரிய ப்ராஜெக்ட்டு நம்ம வந்து சேர்ந்தோன்னா நல்லா வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து ஓகே நானும் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சொன்னோடனே வந்து சரி நான் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறேன், நீங்கள் அதுக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட் சொல்லியிருப்பான். ஸோ அதை தான் இவங்க வந்து சொல்கிறாங்க, அவன் தான் சொன்னால் அதுக்கு நான் வந்து அவங்களுக்கு காசு சென்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு தாகூர் சொல்கிறாங்க, நினச்சேன் அந்த நாயாக தான் இருக்கும்ன்ட்டு, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம் பண்ணுறான் அப்படின்ற தாகூர் கேட்குறாங்க. அதுக்கு ஐயூன் வந்துட்டு இப்போ நான் இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியலைங்க, ஏங்க இப்படி பண்ணீங்க, அப்படி இதனால் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, நீங்கள் இதுக்கு எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஐயூன் கேட்குறாங்க. அதுக்கு ஃபன் வந்துட்டு இல்லை நம்ம இதை வந்து லீகலாக வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஃபன் சொல்கிறாங்க. அதுக்கு உடனே வந்துட்டு இவங்க கேட்குறாங்க, இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு கிரிட் கால் பண்ணி பேசி பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்க கேட்க, அதுக்கு இவங்க வந்துட்டு அதெல்லாம் கேட்டாச்சுங்க, அவன் இல்லவே இல்லைங்கிறான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, உடனே வந்துட்டு எப்படிங்க அவன் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, அவன் அப்படி தாங்க சொல்கிறான், அதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்ற வந்து லீகலாகவே மூவ் பண்ணுறேன்னு உங்கள் கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக நான் வந்து ஒரு கேஸ் போட போகிறேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி ஐயூன் கேட்குறாங்க. அசிஸ்டன்ட் வந்துட்டு இங்கே பாருங்கள், நான் வந்து கிரிட்டுக்கு வந்து கால் பண்ணி ஒரு கால் ரெக்கார்டிங் வந்து வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் அதை கேட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல உடனே கேட்குறாங்க. கேட்டால் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது வந்துட்டு கிரிட்டோட பேர் இல்லாமல் அது வந்து ஐயூன் பேரில் இருக்கிறனால இவங்க வந்து கால் பண்ணி செக் பண்ணாங்க போல், நீங்கள் வந்து கரெக்டான நம்பர் தான் கொடுத்துருக்கீங்களா, பிகாஸ் உங்கள் நேம் இல்லை அது ஐயூனோட நேமில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கால் பண்ணி செக் பண்ண, அதுக்கு வந்து கிரிட்டு கோவப்பட்டு நான் சொன்ன நம்பருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களா இல்லையா, எதுக்கு இப்போ தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்ருக்கீங்க, சீக்கிரம் அனுப்புங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அந்த ரெக்கார்டிங் வச்சுருக்காங்க. அதை கேட்டோடனே வந்துட்டு ஃபன் வந்துட்டு இது போதுங்க அந்த நாயை மாட்டி விடுறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி இதை எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க அந்த ரெக்கார்டிங்கை. அப்படி அவங்க பண்ணும்போது ஐயன் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா இதை தான் கொடுப்பேன், இனிமேட்டு நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டக்கூடாதுன்னா தயவுசெய்து இந்த மாதிரி குறுக்கு வழியில் யூஸ் பண்ணி வெண்டார் லிஸ்ட்டில் வரத்துக்கு ட்ரை பண்ணாதீங்க,
உங்கள் கம்பெனியில் வந்து ப்ராடக்ட்டை நீங்கள் நல்லா கொடுத்தினாலே மக்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து வாங்க போகிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு நம்மளை வேற மாட்டி விட்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஐயூனுக்கு சொல்கிறாங்க. அப்படி அங்கேருந்து அவங்க வெளில வரப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஃபன் சொல்கிறாங்க. இந்த ஆடியோ கிளிப்லாம் எனக்கு பத்துமான்னு எனக்கு தெரில, இதை வந்து போட்டு காமிச்சோன்னு வச்சுக்கோயேன், இது ஏஐ வாய்ஸுன்பான். ஸோ அதனால் இது வந்து பத்தாத நாயை மாட்டி விட்றதுக்கு ஏதாவது பெருசாக வேணும், வீடியோ கிளிப்பாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபன் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஐயூன் கேட்குறாங்க, அதுக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து ஃபன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு ட்ராப் செட் பண்ணி அவனை மாட்ட வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு உடனே ஐயூன்னு சொல்கிறாங்க, நீலாம் அவன் தனியாலாம் போகாத, அவன் நாய் சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எங்கே தனியாக போகிறேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஃபன் சொன்னால் அங்கேயே கட் பண்ணால் அடுத்தது வந்து ஃபன் வந்து கிரிட்டுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த காலை பார்த்தோன்னே கிரிட்டு சொல்கிறான், இப்போயாவது உனக்கு தெரிஞ்சிச்சு யாரை சூஸ் பண்ணணுன்ட்டு, வந்தியா வலிக்கு அப்படின்ற மாதிரி கால் அட்டன் பண்ணுறான். இவன் அட்டன் பண்ணி சொல்லு ஃபன் அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க வந்துட்டு, இல்லை நான் வந்து உங்களை மீட் பண்ணலாமா, நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும், ஒரு அட்வைஸ் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இவன் கேட்குறான், என்ன அட்வைஸு, என்ன மீட்டிங்கிற மாதிரி கேட்க, உடனே இவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் முன்னாடி வந்து ஒரு ஆஃபரை பற்றி பேசின தெரியுமா, ஸோ அதை வந்து நம்ம அதை பற்றி பேசலாமா கொஞ்சம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கேட்க, உடனே வந்துட்டு இவன் சிரிக்கிறான், பேசலாமே சார், எங்கே வரணும்னு சொல்லுங்கள், எப்போ வரணும்னு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து இதெல்லாம் கேட்டு ஐயூனுக்கு வந்து அப்படியே கதறாங்க உள்ளார, என்ன ஆஃபர் அவன் கொடுத்தான் உனக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, இல்லை இப்போயே நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபன் சொல்ல, இவனும் ஓகே அப்படின்ற மாதிரி வரேன் அப்படின்ற மாதிரி இவங்க கால் கட் பண்ணிவிட்டு ஃபன் வந்து கத்துறாங்க, அவன் முடியை பிடிச்சி அப்படியே அடித்து கொண்டுலாம் போல, எனக்கு கோவம் வருது, பட் என்ன பண்ணுறது, உனக்காக எல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஐயூன்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவன் வந்துட்டு ஃபோன் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்கிறான், கடைசியாக ஃபைனலாக இப்போ நீ சூஸ் பண்ணிட்டீல, எப்படியோ என் வலிக்கு வந்துட்டீல, வரணுமே அப்படின்ற மாதிரி இவன் சிரிக்கிறான். அப்போது இவன் ஃபன் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் வந்து பார்க்கிங்கில் இருக்கேன், ஸோ நீ என் பக்கத்தில் வந்து கார் பார்க் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்ல, உடனே அவனும் காரை எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணிவிட்டு, என்னப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ வந்துட்டு ஃபன் சொல்கிறாங்க, உன் கார் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஃபன் கேட்க, இவங்க வந்து கார் சாவி கொடுத்து சரி ஓட்டிப்பார் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே இந்த ஃபன் அதை வாங்கிட்டு அப்படியே வந்து கார் சாவி எடுத்துகிட்டு போய் அவங்க காரில் போட்டு கதவை சாத்திடுறாங்க. சாத்தினோன்னே இவன் வந்து பதறான், என்னடி அப்படின்ற மாதிரி. உடனே வந்துட்டு ஐயனும் அந்த கார்லேருந்து இறங்கி வந்து நிற்கவும் இவன் பார்த்துட்டு, கூட்டு சேர்றீங்களா, என்ன நடக்குது இங்கே, எதுக்கு இது அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, உடனே வந்து ஃபன் வந்து அந்த ரெக்கார்டிங்கை போட்டு காட்டுறாங்க, இது நீ தானே பேசுனது, எதுக்கு பேசுன அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. கேட்டோடனே வந்து கிரிட் சொல்கிறான், ஆமாம் நான் தான் பேசினேன், இதை நீ போட்டு காட்டினீங்கன்னா நான் ஏஐ அப்படின்னு நான் சொல்லுவேன், இப்போ என்னங்கிற அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, உடனே வந்துட்டு ஐயன்னு சொல்கிறாங்க, அப்போ இந்த இன்வாய்ஸும் வந்து என்ன ஏஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி போடுறாங்க. அதுக்கு வந்து அவனும், ஆமாம் எல்லாமே வந்து ஃபேக்குன்னு சொல்லுவேன், என்னங்கிற, என்ன இருக்குது உனக்கு ப்ரூஃபு, நான் வச்சுருக்கேன் பாரு உனக்கு ஆப்பு வந்து டிரான்சாக்ஷன் இருக்குது, அதை விட வந்து ஒரு ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் காட்டு அப்படின்ற மாதிரி அவன் கிண்டல் பண்ணுறான். அதுக்கு வந்து ஐயூன் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க, ஏண்டா அப்போனா வந்து கான்ட்ராக்டரை நீ வந்து சீட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்டேருந்து காசு அடித்து ஃபோர்ஜரி பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் எனக்கு வீடியோ ரெக்கார்டிங்காக இருக்குது, நீ ஒருத்தவங்கள்ட்ட பண்ணும் போது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, நீ என்ன வேணாலும் பண்ணு, உன்கிட்ட வந்து ஸ்ட்ராங்கான ப்ரூஃபே கிடையாது, இதெல்லாம் ப்ரூஃபே கிடையாது, இதெல்லாமே நான் ஃபேக்குன்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து திமுறா பேச, இங்கே சிசிடிவி கேமரா கூட இல்லை, இங்கே வச்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்க என்ன போங்க அப்படின்ற மாதிரி அவன் கலாய்க்கிறான். அதுக்கு வந்து ஃபன் வந்துட்டு, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உனக்கு அசிங்கமாக இல்லை, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீ போய் பொம்பளை ட்ரெஸ்ஸை போட்டு திரியலாம்டா அப்படின்ற மாதிரி அவங்க பேச, அதுக்கு வந்துட்டு நீ பார்த்து பேசு, ஓவராக பேசுகிற அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, என்னடா ஓவர், இப்போ பாடுறா ஓவர் அப்படின்ற மாதிரி அவங்க உதச்சிட்றாங்க. உதச்சோடனே வந்துட்டு யாரடி உதைக்கிற இருடி அப்படின்னு அவன் குத்த வர, அங்கேருந்து வந்து தாகூர் வந்துடுறாங்க. வந்துட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்டா அப்படின்னு சொல்ல, உடனே வந்து அன்னியன் வந்து ரோமியோவாக மாறி அப்படியே வந்து கீழே விழுந்துட்டான்.
உளுந்து, இங்கே பாரு ஃபன், நான் வந்து இதெல்லாம் பண்ணதெல்லாம் வந்து உனக்காக தான். நான் செஞ்சது எல்லாமே உனக்காக தான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ வந்து நீ இப்படிலாம் வந்து எனக்கு பண்ணாத அப்படின்ற ப்ளீஸ் அந்த வீடியோ மட்டும் டெலீட் பண்ணிடு. நான் வந்து ஐயூனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததாகவே இல்லாமல் நான் எல்லாமே வந்து சரி பண்ணிடுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி அவன் கதற. உடனே ஃபன் கேட்குறாங்க, ஏண்டா நாயே, ஏதோ ஒரு நைட்டு வந்து ஃபன்னாக வந்து இருக்கலாம் வா அப்படின்னு சொன்னேன், இப்போ என்னடானா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற, என்ன மாற்றி மாற்றி பேசுகிற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அவன் சொல்கிறான், இல்லை நான் வந்து ஐயூனுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் தரமாட்டேன், நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் வேணால் காசு வேணால் தந்துடுறேன், உங்களுக்கு வந்து நான் காசு தரேன், என்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு ஐயூனால் தாங்க முடியல, என்னடா பேசுகிற நாய் அப்படின்னு சொல்லிட்டு தங்குன்னு எட்டி உதச்சிட்றாங்க. அதுக்கு ஐயன் வந்துட்டு உதச்சிட்டு, இங்கே பாருடா, நாங்கள் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் பண்ண போகிறோம், அதே மாதிரி வந்து கம்பெனிக்கு போய் நாங்கள் இன்ஃபார்மும் பண்ண போகிறோம், வந்து நீ இனிமேட்டு கன்சல்டண்ட்டாக எப்படி இருக்குன்னு நாங்களும் பார்க்குறேன், என்ன திமிரா பேசுகிறடா நாயே அப்படின்ற மாதிரி, வாய் அடக்குடா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா நிங்னம் வந்து ரொம்ப வந்து நர்வஸாக அப்படியே படுத்துருக்காங்க. அப்படி படுத்துருக்கிறத பார்த்த ஃபன் வந்துட்டு போயிட்டு, என்னப்பா உனக்கு ரொம்ப வந்து பதட்டமாக இருக்கா, நான் வேணால் இன்றைக்கி உன் கூட படுத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நிங்னம் வந்துட்டு, இல்லை வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃபன் வந்துட்டு, சரி நீ பார்த்துக்கிறோ, பட் வந்து உனக்கு ஏதாவது வேணும்னா, உன்னால் முடியல அப்படின்னா வந்து கூப்பிடு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஃபன் சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு வந்து ஃபன் வந்து உட்காடுறாங்க. உட்காந்தோடனே ஐயன் வந்துடுறாங்க. வந்துட்டு, என்னப்பா குளிக்கலையா, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் அதுக்குள்ளே வந்து எவிடென்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதை வந்து சொல்லிவிட்டு எப்படி இருக்க, ஃபன் வந்து போகாமல் அங்கேயே உட்காந்து இருக்காங்களா. அதை பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே கண்ணாலே 2 பேரும் பேசிக்கிறாங்க, நீ பண்ணு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்படி இவங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது ஐயன் கேட்குறாங்க, இல்லை ஃபன், சப்போஸ் நான் வந்து என்னோடய இன்னசென்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணாமல் போயிடுச்சுன்னா, இந்த மாதிரி எவிடென்ஸே எனக்கு கிடைக்கலன்னு வையேன், நான் இன்ஜினியராக இருக்க முடியாது, என்னை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, நான் உன்னை பார்த்துக்க முடியாமல் போயிருக்கோம், அப்போனா நீ வந்து அப்படின்னு சொல்ல வர ஃபன் வந்து வாயை மூடிட்டு, இங்கே பாரு, நீ எப்படியா இருந்தாலும் நான் வந்து உன்னை லவ் பண்ணுவேன், அது வந்து எப்போவுமே மாறாது, அது வந்து எப்போவுமே இதுவாகாது, ஸோ நீ தேவையில்லாமலாம் பேசாத, அதே மாதிரி நான் உனக்கு எப்போ வந்து விழுந்தனே தெரியல, ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அது எப்போவுமே அது அப்படியே தான் இருக்கும், அது மாறப்போகிறதில்ல, நீ வந்து பெரிய ஆளானாலும் இல்லை உன்னோட வேலை போனாலும், நீ வந்து சம்பாதிக்கிறது நிப்பாட்டினாலும், நான் உன் கூட இருக்கிறது மாறாது, நான் எப்போவுமே அதே லவ்வோடு உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஃபன் சொல்கிறாங்க. அதுக்கு ஐயன் வந்துட்டு, ரொம்ப நன்றி, நீ என்னை நம்பினதுக்கு, இன்ன வரைக்கும் என் மேலே ட்ரஸ்ட் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி, நான் வந்து எப்போவுமே உன்னை நல்லா பார்த்துக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி ஐயன் சொல்ல, அப்படியே அங்கே கிஸ்ஸை போட்டு, அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஐயன் வந்து எவிடென்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வந்துட்டு பாஸுக்கு அமுச்சு விட்டுட்டு, பாஸ் இந்த மாதிரி நான் உங்களுக்கு எவிடென்ஸ்லாம் வந்து இமெயில் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, உடனே பாஸும் வந்துட்டு ஓகே, நான் அதை வந்து HR டீமுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நான் உங்களுக்கு என்னான்னு ஃபர்தராக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்துட்டு இங்கே இருக்கிற ஐயோனுக்கு நிங்னாமுங்க எல்லாம் ஃபன் எல்லோரும் சந்தோஷமாயிட்டு போடு சூப்பரு, அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நிங்னாம் வந்துட்டு உட்காந்துருக்காங்களா, அவங்க வந்து சொல்கிறாங்க, இப்போ இந்த திருட்டு பையன் மட்டும் வரட்டுங்க, அவனை அடித்து மண்டைகிட்ட உடச்சிடுவேங்க அப்படின்ற மாதிரி அவங்க கோவமாக பேச, உடனே ஐயோன் போயிட்டு, இங்கே பாருமா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே ஆமாம்மா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி அவங்க தான். சரி, அடுத்தது டாக்டர் அப்பாயின்மெண்ட் எப்போ அப்படின்ற மாதிரி ஐயோன்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த ஃப்ரைடே அப்படின்னு சொல்ல, ஃப்ரைடேவா, ஓகே, சரி அப்போனா வந்து இப்போது உனக்கு குழந்த பிறந்துச்சுன்னா என்னைய வந்து என்னன்னு கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஐயோன்னு கேட்க, உடனே வந்து நிங்னம் வந்துட்டு சொல்கிறாங்க, நான் வந்து உங்களுக்கு கசின்னு, நீங்கள் வந்து எனக்கு ஓல்டர் சிஸ்டர், அப்படி ஓல்டர் கசின் வருதுன்னா, அப்போ வந்து உங்களை வந்து என் பிள்ளை வந்து உங்களை ஆயான்னு தானே கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்து ஐயன் வந்துட்டு எது ஆயாவா, நான் என்ன அவ்வளோ வயசாயிட்டேனா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கேட்குறாங்க. அதுக்கு உடனே வந்துட்டு உங்களை ஆயானா அப்போ வந்து ஃபன்னு அப்படின்னு சொல்ல வர, உடனே ஃபன் வந்துட்டு
வாய் மூடு வாய் மூடு இதெல்லாம் நான் கேட்கவே கூடாதுன்னு இருக்கேன், எங்களுக்கு தெரியும் நீ எதுவும் பேசாதன்ற மாதிரி ஃபன் சொல்ல உடனே வந்துட்டு நீங்களாமும் வந்துட்டு ஓகே 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 சொல்லலை ஆயா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்களா. சொன்னோடனே ஏய் வாயை மூடுறி ஏன்டி எனக்கு அவ்வளோ வயசுலாம் ஒன்றும் ஆவலடி அப்படின்னு ஃபன் சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்துட்டு இல்லை என்னை வந்து எனக்கு அம்மான்னு சொல்லி கூப்பிடணுன்னு தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபன் சொல்ல, அப்போ வந்து ஒன்று அம்மானா அப்போ என்ன என்னடி சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஐயன்னு கேட்க, உடனே மட்டும் என்னன்னு தாத்தா நான் கூப்பிடுவாங்க உன்னையும் அம்மான்னு தாண்டி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிங்னம் சொல்கிறாங்க. அப்போனா சூப்பரு ஜாலி, உன்னை வந்து அம்மா வந்து ஃபன்னுன்னு கூப்பிடுவான், என்னை அம்மா ஐயுன்னு கூப்பிடுவான், சூப்பர் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐயனும் தாகரையும் கூப்பிட்டு வந்து நான்ப்பா இந்த மாதிரி பண்ணதுக்கெலாம் மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு லாயர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு நிறைய ட்ரபிள் கொடுத்துட்டோம் அந்த கம்பெனிக்கெலாம், ஸோ வந்து இப்போ லீகலாக வந்து எல்லா ஆக்ஷனும் நடந்துகிட்ருக்கு, ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த நாயை சீக்கிரமாக வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அரெஸ்ட் வாரண்ட்லாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு ஐயனும் அப்படியா ஓகே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு பாஸ் கேட்குறாங்க ஐயன்ட்ட, இந்த மாதிரி ப்ரொமோஷன் லைசன்ஸுக்கு இருந்ததேம்மா என்னம்மா ஆச்சு அந்த மாதிரி கேட்க, நான் வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஓகே ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கட் பண்ணால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூவில் தான் இருக்காங்க. அதுக்கு வந்து அந்த இன்டர்வியூ நல்லா பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே அந்த இன்டர்வியூ ஒர்க்கு விசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஐயன் வந்து பிஸியாக இருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்து நிங்னாமுக்கு வந்து அப்படியே வந்து அவங்களுக்கும் வயிறு உப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே காட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஃபன் வந்து இந்த மாதிரி ஐயன்கிட்ட கேட்குறாங்க, ஐயன் இந்த மாதிரி நீ நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஐயன் வந்துட்டு இல்லைப்பா நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கே ஃப்ரீ இல்லையே அப்படின்னு சொல்ல, உடனே ஃபன் வந்துட்டு நானும் ஃப்ரீ இல்லையே நாளைக்கு எனக்கும் ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, அப்போ வந்து நம்ம யார் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது செக்கப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்துட்டு நிங்னம் சொல்கிறாங்க, எங்கம்மா ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து அப்ராடில் 1 வருஷம் தனியாக தான் வாழ்ந்தேன், அங்கே வந்து எனக்கு ஏதாவது வேணும்னா நான் போய் எல்லாமே பண்ணிக்கிட்டேன், எனக்கு போக தெரியுமா, நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன், எனக்கு எல்லாம் பண்ணிக்க தெரியும், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அதுக்கு உடனே வந்துட்டு ஃபன்னும் ஐயனும் வந்துட்டு வந்து அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃபன் சொல்கிறாங்க, இல்லை அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து மீட்டிங் வந்து 11 o'clock தான், நான் முன்னாடியே வந்து உன்னை வந்து கூப்பிட்டு போய் விட்டுட்டு எல்லாமே பண்ணுறேனே அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் நிங்னாமும் ஃபன்னும் பேசிகிட்ருக்காங்க. இதை வந்து ஐயன் பார்த்துட்டு இவன் என்னடா இவ்வளோ கேர் பண்ணி இவ்வளோ பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி வந்து ஐயன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க நிங்னாமு. இப்போ வாட்டர் வந்து கொடுக்குறாங்க, வாட்டர் பாட்டில் கொடுத்து குடி அப்படின்னு சொல்ல, இவங்க குடிக்கிறப்போ வந்து கீழே ஊற்றிடுறாங்க. அதை வந்து இவங்க வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு பார்த்து குடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி தொடச்சிட்ருக்க, இதை வந்து இந்த தாகூர் இருக்காங்கள்ல அவங்க வந்து பார்த்துறாங்க. அதை வந்து பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி போக, அதுக்கப்புறமேட்டு ஃபன் சொல்கிறாங்க, ஓகே ஓகே எனக்கு 11 o'clock ஆயிடுச்சு, இந்த மீட்டிங் இருக்குது நான் போகிறேன், நீ பார்த்துக்குவீல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நிங்னாம் போய் ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க, எப்படி இருக்குது பேபி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து டாக்டர் சொல்கிறாங்க, பேபி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு, இந்த ஏஜுக்கு தேவையான அளவு வளர்ந்துருக்கு, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அப்படி வந்து டாக்டர் சொல்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து நிங்னம் வராங்க காரில். வந்தோடனே இறங்கினோடனே வந்து பக்கத்து வீட்டு ஆண்டி இருக்காங்களா, அவங்க ஓடி வந்துட்டு ஏம்மா அந்த காரை நிப்பாட்டுமா, நான் வந்து இந்த கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வராங்க. அதனால் அவங்களும் வந்துட்டு கார் நிப்பாட்டுறாங்க. ஏன்னா ஆண்டி ஐடி கார்டு எதுவும் வந்து மாற்ற போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இல்லைம்மா, என்னோடய வில்ல வந்து நான் எழுத போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது வில்ல வந்து எழுதுறதுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, ஆமாம்மா இப்போ அங்கே வந்து நான் பண்ணுறாங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிங்னாமும் வந்துட்டு ஆண்டி நிப்பாட்டி, ஆண்டி இருங்க, நானும் வரேன் ஆண்டி, நானும் ஒரு வில்லை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்படியாம்மா சரி வாங்க, அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி வந்து நிங்னாம் கேட்க, ஒன்றும் இல்லைம்மா உன் ஐடி கார்டு ஹவுஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஏன்ட்டு அது இல்லையே, ஒரு பிரச்சனையும் இல்லை, அங்கேயே போய் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஆண்டி ஜித்து ஜில்லாடி இதெல்லாம் நான் சூப்பராக பண்ணித்தரேன் நீ வா அப்படின்ற மாதிரி ஆண்டி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கட் பண்ணால் அது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஐயன் வராங்க.
தாகூர் இப்படி தாங்கி தாங்கி கழுத்தை தூக்கி நடக்கிறத பார்த்துட்டு என்னடா இவன் அப்படின்ற மாதிரி இப்போ கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கு இவன் சொல்கிறான் தப்பான ரூட்டில் தப்பாக தூங்கிட்டேன்ப்பா அதுதான் கழுத்து தப்பாக திரும்பிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல என்னடா இது டிரைவிங்கு எவன் கொடுத்தான்னு இப்படி பேசிட்டு போகிறான்டா அப்படின்ற மாதிரி ஐயோன்னு கேட்க அது வந்து டாக்டரை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு காலைல தான் போய் பார்த்துட்டு இப்போ தான் வரேன். அது மட்டும் இல்லைப்பா காலைல உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே பார்த்தேன் ஒரு ரிலேட்டிவ் அந்த ப்ரெக்னென்ட் உமன் கூட என்ன அவங்கள பார்க்கறதுக்கு ரிலேட்டிவ்ஸ் மாதிரிலாம் இல்லை 2 பேரும் கப்புள்ஸ் மாதிரி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல உடனே ஐயன் வந்துட்டு வாயக்கழுவுடா யாரா பார்த்தாலும் ரூமரை கலெக்ட் பண்ண வேண்டியது அவங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான் ஃபன்னுக்கு வந்து கேர் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவள் பண்ணுறா அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல சரி சும்மா வந்து விளையாட்டுக்கு சொன்னேன் தப்பாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்ல ம் சரி நீ உன் கழுத்தை பார்த்து திருப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ அங்கே சீன் கட் பண்ணால் வீட்டில் காட்டுறாங்க. வீட்டில் நிங்னம் வந்துட்டு வந்து நிறைய ஃபுட்லாம் வாங்கி வந்து பிரிச்சிட்ருக்காங்க. இங்கேருந்து ஃபன் வந்து பார்த்துட்டு என்னப்பா இவ்வளோ ஃபுட்டு என்ன செலிப்ரேஷனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் பிரிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க பிரிக்கிறதுக்கு. அப்போ அங்கேருந்து ஐயூன்னு வராங்களா வந்துட்டு என்ன ஸ்மெல்லு தாங்கலை வெளியில் வரைக்கும் தூக்குது என்ன செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. வந்துட்டு பார்த்துட்டு என்ன அங்கே பாக்ஸ் இருக்குது இன்னும் இவ்வளோ பெரிய பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க அப்போ தான் ஃபன்னும் பார்க்குறாங்க என்ன பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நிங்னாம் போயிட்டு இந்த பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து போய் ஸ்கேன் பண்ணதில் எனக்கு வந்து பிறக்க போகிறது வந்து பாயா கேர்ளா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கெஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டர் ரிவீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து அதை பார்த்தோன்னே ஃபன்னுக்கும் ஐயனுக்கும் ஒரே சந்தோஷம் பாயா கேர்ளான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எக்ஸைட்டடாக இருக்காங்க. அப்போ வந்து நிங்னம் கேட்குறாங்க சரி உங்களுக்கு வந்து யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் கிட்டே கேட்க ஐயன் வந்துட்டு எனக்கு வந்து பாய் வேணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். அதுக்கு ஃபன் கிட்டே கேட்குறாங்க. ஃபன் வந்துட்டு எனக்கு யாராக இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு நிங்னம் வந்துட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். அப்போ வந்து இது பாய் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அப்படி தெரிஞ்சோடனே எல்லாம் சரியான சந்தோஷம் குதிக்கிறாங்க. ஐயோன்லாம் கையிலே பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சூப்பர் இது பாய் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு நிங்னம் போயிட்டு இந்த ரிப்போர்ட்லாம் காட்டிட்டு இந்த மாதிரி எனக்கு பொண்ணு பிறந்தா வந்து இந்த மாதிரி நேம் வைக்கலான் இருந்தேன். ஸோ இப்போ பையன்றனால வந்து எனக்கு பீஃபா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன்னா வந்து எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவன் வந்து எல்லாத்தையுமே தாங்கி வந்து கடந்து வந்து நிற்கணும். ஸோ அதனால் நான் அந்த பேர் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல உடனே அந்த பேரை பிடிச்சிக்கிட்டு இவங்க 2 பேரும் பீஃபா ஃபா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சீக்கிரம் வந்துரு வெளியில் நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க குழந்தைகிட்ட. அப்படியே அங்கே சீன் கட் பண்ணால் நைட்டில் காட்டுறாங்க. அப்போ வந்து ஐயன் படுத்திருக்காங்க. இப்படி படுத்திருக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து திரும்புகிறப்போ வந்து ஃபன்னை காணோம். என்னடா ஃபன்னு பக்கத்தில் தான் இருந்தால் எங்கே போனான் அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி தேடுறாங்க. எங்கேயுமே இல்லை. சரி பாத்ரூமில் இருப்பாளா கீழே இருப்பாளான்னு பார்க்குறாங்க. எங்கேயுமே இல்லை. சரி எங்கேயுமே இல்லையே ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிங்னாம் ரூமில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அவங்க படுத்திருக்காங்க நிங்னம் பக்கத்தில். உடனே வந்து அதை பார்த்துட்டு அவங்க தாகூர் சொன்னது ப்ளஸ் வந்து அவங்க குழந்த வேணும் அப்படின்னு சொன்னது இதெல்லாம் வந்து அப்படியே மண்டையில் போட்டு குழம்பி என்னடா இது அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு போய் படுக்க தூக்கமே வரல அவங்களுக்கு யோசிச்சுனே இருக்காங்க. அப்படியே விடியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐயன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வராங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னும் நிங்னாமும் உட்காந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்களா. அதை பார்த்துட்டு என்னடா இவங்க ரொம்ப க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களே இவங்க நம்ம வரதை கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் பார்த்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஃபன் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டோம் நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல இது சாப்பிட்டியா எப்போதும் சேர்ந்து தானடி சாப்பிடுவோம் என்னடி விட்டுட்டு சாப்பிட்றீங்க இதுக்காகடி நான் ஆஃபீஸ்லேருந்து இங்கே வரேன் சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்களால சாப்பிடவே முடியல. பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வந்து என்னன்னாவது கேட்குறியா தனியாக உட்காந்து சாப்பிட்றேன்ல இங்கே உட்காந்தாது பேசலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு ஐயனால தாங்க முடியல. உடனே வந்துட்டு சாப்பாடை வச்சுட்டு சரி நான் போகிறேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஃபன் வந்துட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு என்னப்பா அதுக்குள்ளே கிளம்பிட்டேன் சாப்பிட்லையா ஏன் சாப்பிட்ல அப்படின்ற மாதிரி கேட்க உடனே வந்துட்டு ஐயன் வந்துட்டு எனக்கு லேட் ஆகுது நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்படி சொல்லவும் ஃபன் வந்துட்டு என்னடா இவ இப்படி ஏன் பேசுகிறா எதுக்கு சாப்பிடாம போகிறா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க ஐயன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாம் எழுதுனாங்களே ப்ரொமோஷன் லைசன்ஸ் இன்ஜினியர் இருக்குது. ஸோ அதுக்கு ரிசல்ட் வர டேட் போல். ஸோ அதனால் பார்க்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து பாஸ் ஆகிட்டாங்க. அவங்களால சந்தோஷம் தாங்க முடியல. பாஸ் ஆகிட்டேன், ஏ சூப்பர், முதல்ல போய் ஃபன்னிக்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. அப்படி கிளம்பி வீட்டுக்கு வரும்போது ஒரே சிரிப்பு சத்தமாக இருக்குது. என்னடா இது, நம்ம வீடா, சிரிப்பு இவ்வளோ சிரிப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் பார்த்தா எல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்து பேய் படம் பார்த்துட்ருக்காங்க. பேய் படம் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்க உள்ளார போயிட்டு லைட்டெல்லாம் போட்டு இப்படி சிரிச்சிட்ருக்காங்க. பேய் படம் போட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி சிரிச்சிட்டு இருந்தா கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அவங்க மேலே போயிடுறாங்க. மேலே போனோடனே ஃபன் அதை பார்த்துட்டு ஏய் ஐயோ இரு இரு அப்படின்ற மாதிரி அவங்க பின்னாடி போகிறாங்க. அப்போ வந்து ஐயன் வந்து உட்காந்துருக்காங்களா. இப்போ ஃபன் போயிட்டு ஏய் உனக்கு பசிக்கல, ஏன் சாப்பிடல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டோடனே அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்ற மாதிரி ஐயன் சொல்ல, உடனே வந்துட்டு ஃபன் பார்த்துட்டு தலையில் அப்படி டப்புன்னு அடிச்சுட்டு என்ன என்ன உனக்கு இல்லை இப்போ என்னன்னு கேட்குறேன், என்ன ஜல்லஸா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு என்ன ஜல்லஸு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்ல, அப்போ என் கண்ணை பார்த்து பேசு, இதுக்கு என்ன பார்த்து பேசாமல் எங்கேயோ பார்த்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து ஃபன் சொல்ல, உடனே வந்துட்டு ஐயன் அதை பார்த்துட்டு கட்டி பிடிச்சி எனக்கு என்னன்னு சொல்ல தெரில, எனக்கு வந்து பார்க்குறதெல்லாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, என்ன பிடிக்கல, என்ன பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி ஃபன் கேட்க, இல்லை இல்லை எனக்கு ஒன்றை பிடிக்கலன்னு சொல்லலை, எனக்கு இப்போ என்ன தான் பிடிக்கல, இந்த மாதிரி வந்து ஃபீலிங்ஸ் வருதுல்ல, ஐ மீன் இந்த மாதிரி கொஞ்சம் தப்பாக, அதுதான் எனக்கு பிடிக்கல, இந்த தாட்ஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து ஐயன் சொல்ல, உடனே ஃபன் சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஐயன் கேட்குறாங்க எதுக்கு சிரிக்கிற அப்படின்ட்டு. உடனே வந்துட்டு ஃபன் சொல்கிறாங்க, ஏய் எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி எனக்கு என்னை வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஸோ மூஞ்சை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன் என்ன ஏதுன்ட்டு அப்படின்ற மாதிரி ஃபன் சொல்ல, சொல்லிவிட்டு வந்துட்டு முத்தம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே இவங்க கண்டினியூஸாக கொடுக்க இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்ல, இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஐயன்னு சொல்ல, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணுறாங்க. அப்போ ஐயன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு ஒன்று தெரியுமா ஃபன், நான் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன், நான் வந்து லைசன்ஸ்டு இன்ஜினியர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏய் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கட்டி பிடிச்சி சூப்பர் கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமேட்டு ஐயன்னு சொல்கிறாங்க, இங்கே பார் ஃபன், அப்போனா வந்து நான் இப்போ ரெடியாக இருக்கேன், நீ வந்து உன் ஜாபை குயிட் பண்ணிவிட்டு நீ வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறீன்னா ஆரம்பி, நான் வந்து இப்போ ரெடியாக இருக்கேனே, அப்படி என்கிட்ட லைசன்ஸ் இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து ஐயன்னு சொல்ல, உடனே ஃபன் வந்துட்டு சூப்பர் போடு பண்ணா இப்போ இதுக்கு ரிவார்ட் கொடுக்கணும்ல, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொச்சாக் மொச்சாக் நடக்குது. அப்படியே இங்கே சீன் முடியுது, இந்த எபிசோட் முடியுது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை.